என்னடா ஜானு, வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? எங்க முடிஞ்சிச்சுமா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, இந்த வேலையை இவ்வளவு நேரம் பண்ணி நின்னா இப்ப வெளியே வேற டெக்கரேஷன் பண்ணணும்னு சொன்னீடா, அது எப்ப முடிப்ப? அதெல்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டு வந்துட்டமா. போய் பாரு, நீயே ஷாக் ஆயிடுவ. போய் இரு, பாத்துட்டு வந்து நீ எப்படி செஞ்சிருக்க வேலைன்னு சொல்ற இரு. போமா, போயிட்டு வந்து என்ன பாராட்டுமா நீ. ஆமா ஆமா, இவரு குழந்தை, போயிட்டு வந்து பாராட்டி சீராட்டுறாங்க இரு. மம்மி, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் நான் வந்து டெக்கரேஷன் பண்ணதை பாத்துட்டு பேசுங்க. என்னடா ஜானு, நீ சொல்றது பார்த்தா சூப்பரா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நிஜமாமா, சூப்பரா இருக்கு, போய் பாரு நீ. என்னடா இது, வேலை செய்யனாலும் செய்ய மாட்டான், அவனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறானே. என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடி, இவ்வளவு நேரம் கிளீன் பண்ணிட்டு வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா இருக்கு. ஜெனிஃபருக்கு வேற காலையில இருந்து கால் பண்ணவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல. ரிங் போகுது. ஹலோ. ஜெனிஃபர், என்னடி பண்ற? சாப்பிட்டியா? ஏன் காலையில இருந்து இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு, இப்ப கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேக்குறேன். ஏன்டி, நானாச்சும் இப்ப கால் பண்ண, நீ எனக்கு கால் பண்ணியா நீ? ஏய், கிறிஸ்துமஸ்க்கு இங்க வேலையா இருக்கடா, வீட்ல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு அம்மா வேலை வச்சுட்டு இருந்தாங்கடா, நான் எப்படிதான் கால் பண்ண முடியும்? இதே நான் கால் பண்ணாம இருந்தா நீ என்ன கேட்டிருப்பேன் நீ. உனக்கு வேலைதான் முக்கியமா, பணம் முக்கியமா அப்படின்னு கேட்பேன். இதே நான் திருப்பி கேட்பேன் உன்ன. நீ எப்படி உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தியோ அந்த மாதிரிதான் நானே எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சரியா? இப்போ வந்த பாரு வழிக்கு. இதே நான் சொல்லியிருந்தேன்னா நீ வந்து எனக்கு திட்டிருப்ப. அதனாலதான் நான் உனக்கு கேட்டேன், நீயா சொல்லணும்னு நான் கேட்டேன். நல்லா கேட்டப்போ. கிறிஸ்துமஸ் உங்க ட்ரெஸ் எடுத்தாங்களே, ஏன் என்கிட்ட என்ன போட்டு காட்டாமே இருக்க நீ? டேய், சாரி தாண்டா எடுத்தாங்க. எனக்கு எப்படிடா கட்ட தெரியும்? எங்க அம்மா தாண்டா எனக்கு சாரி கட்டிடுவாங்க. சும்மா சும்மா இப்ப கட்டி விடுமா அப்படின்னு சொன்னா வந்து எது கட்டுற அப்படின்னு கேட்பாங்கடா. கிறிஸ்துமஸ் தாண்டா கட்டுவேன் நானு. சரிடா, முடிஞ்சிச்சா வேலை? நீ சாப்பிட்டியா? நீ என்ன பண்ற? நான் வந்து இப்போ உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, இது காமெடியா இது? சரி சரி, அப்புறம் ஞாபகப்படுத்த நான் சிரிக்கிறேன். இன்னும் சொன்னா கூட நம்ப மாட்டேல்ல நீ. சரி சரி, வீடு வீடு வீடு. சரிடி, எனக்கு முடிஞ்சிச்சு வேலை. ஈவினிங் காஃபி ஷாப் போலாமா? ஏய், உனக்குதான் வேலை முடிஞ்சிருக்கு, எனக்கு இன்னும் முடியலடா. என்னால வர முடியாது, நாளைக்கா பாக்கலாம்டா. இதையே நீ எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன்னு நான் பாக்குறேன். இருடி ஜானு. டேய் ஜானு, இங்க வாங்க. அது வர. இருமா இருமா. சரிப்பா, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, இரு நான் கேட்டு வந்து இரு. டேய், என்னடா கூப்பிட்டு இருக்க? உட்காந்து இருக்கிற நீ யார்கிட்ட பேசுற? நீ யார்கிட்ட போன் பேசுற? ஜானு, போன் வைக்காதடா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுடா ஜானு. சரி சரி, இரு இரு, கால் பண்றேன், இருடா இருடா. சொல்லுமா என்னமா? இப்பதாம்மா வேலை முடிச்சுட்டு உட்காந்து நானு. சரிடா, நான் கூப்பிட்டா வந்து என்னன்னு கூட கேட்க முடியாது அவனால. நான் வந்து கூப்பிட்டு இருக்கிறேன் நானு. உட்காந்து நீ ஜாலியா போன் பேசிட்டு இருக்கிற நீ. ஃப்ரெண்டு தாமா போன் பண்ண, அவங்க தாமா பேசிட்டு இருந்தேன். எப்ப கேட்டாலும் ஃப்ரெண்டு 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 தான் சொல்றேன். எவனா அந்த ஃப்ரெண்டு தெரியல எனக்கு. ஆபீஸ் ஃப்ரெண்டு தாமா, அவங்ககிட்ட தானே பேசுறேன். நான் வீட்டுக்கு வருவா இல்லம்மா, அவங்ககிட்ட தாமா பேசுறேன். வேற யாருமா நான் பேச போறேன்? யார்கிட்ட நான் பேசுறேன்? உங்ககிட்ட, அப்பா கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேன், அவ்வளவுதான். மற்றபடி யார் இருப்பாங்க எனக்குன்னு? என்னவோ சொல்றேன். நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? சூப்பரா இருக்குடா, நல்லா பண்ணிருக்கிற, டெக்கரேஷன் சொல்லலாம் தான் கூப்பிட்டேன் நானு. அது சொல்றது கேட்கறது கூட நீ கஷ்டப்படுற. என்ன பிள்ளையோ. தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிடா சரிடா, வா சாப்பிடு வா. ஏன் வந்து உட்காந்துட்ட? வா சாப்பிடு வா. நீங்க போங்கம்மா, முன்னாடி நான் வரேன். ஏய், எது வந்தாலும் சாப்பிட்டு வேலை செய். சரிம்மா, அது வரேன். வரேன்னு உட்காந்துட்டு போன் பேசிட்டு இருந்தா பாத்துக்கோ, சொல்லிட்டேன். ஜெனிஃபருக்கு திருப்பி கால் பண்ணிட்டா. அம்மா வேற வான்னு கூப்பிடுறாங்களே, திருப்பி போன் பண்ணி பேசிருந்தா அதுக்கும் வந்து திட்டுவாங்க. வேணாம், ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்து அப்புறமா பண்ணலாம். பேபி, போதுல டெக்கரேஷன் பண்ணுது, இன்னும் வேற எதனா பண்ணட்டுமா? பா, இதே போதும்பா, சூப்பரா இருக்கு இதுவே. வேலை செய்யற அப்பாவே சலிச்சுக்கல, நீ என்ன அவ்வளவு சலிச்சுக்கிற? நான் சலிச்சுக்கலாம் ஒண்ணும் கிடையாதுமா, இதே போதும்னு சொன்னமா, வேற ஒண்ணும் இல்லம்மா. வா, வேற என்ன செய்யணும்னு சொல்லுப்பா, நான் செய்யறேன். அம்மா பாருப்பா, சும்மாவே நான் வேலை செய்யறது கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய், என் பொண்ணு எல்லா வேலையும் அவ செய்வா. சும்மா நீ அவளுக்கு குரல்ல சொல்லி இருக்காது, நீ டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஜெனிஃபர், பின்னாடி லைட்லாம் கரெக்டா இருந்தா பாருவா. ஆம்பா, எல்லாம் கரெக்டா இருக்கு. என்னங்க, இங்க கொஞ்சம் பாருங்க. சொல்லு பேபி, என்ன? ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்களே, என்ன இது அர்த்தம்? நான் எல்லாம் கேட்டு தாண்டி இருக்கேன். மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வேலையா இருக்கான், இன்னொரு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. வரதுக்கு முன்னாடி கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கடி.
அது எப்படி நான் கேட்காம இருப்பேன்னு நீ நினைக்கிற? இல்லங்க அன்னைக்கு வராங்கன்னு சொன்னீங்க, அதோட எதுவும் அதை பத்தி பேசவே இல்லை, அதனால கேட்டேங்க. கடவுளே, எங்க அப்பா சும்மா இருந்தாலும் எங்க அம்மா விட மாட்டாங்க போல இருக்கே. பேபி, கேக்குக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன், சரியா? சரிங்க சரிங்க. என்ன வயது செய்யுங்க, கூப்பிடாவல கூட மேடம் எல்லாம் வந்து வேலை செய்யறாளா பாரு. அவ அந்த வசந்தின்னு ஒருத்திய புடிச்சு வச்சுன்னுக்கிறாள ஃப்ரெண்டுன்னு, அவ கூட சேர்ந்து வெட்டியாங்கன்னா சுத்துவாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு தான் போய்க்கிறா. வந்தவனே கேளுங்க அவளை என்னன்ட்டு. ஜெனிஃபர் வா, கொஞ்சம் சாமான் கொஞ்சம் இருக்குது கிச்சன்ல, வா வேலை கொஞ்சம் கிடக்குது, வாமா போலாம் வாமா. ஜெனிஃபர், இங்க இருக்கிற சாமான் மட்டும் தாண்டி கழுவ வேண்டியது, அதை மட்டும் நல்லா தேய்ச்சி போடு. அம்மா என்ன இவ்ளோ சாமான் வச்சிருக்கீங்க? நான் கொஞ்சமா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன், நீ என்னம்மா இவ்ளோ சாமான் போட்டிருக்க? ஏய் என்னடி, காலையில டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபனு, 3 வேளை வீட்டுல செஞ்சா பின்ன சாமான் அழுக்காவாதா? சொல்ல போனா நான் சாமானம் சேர்க்கவே மாட்டேன் அதிகம், தெரியுமா? சமைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் கழுவி கடாச்சிடுவேன் நானு. கொஞ்சம் கொஞ்சம் கழுவும் போதேம்மா இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க நீ? பேச்சுதான் நடக்குது, வேலை ஒண்ணும் நடக்கல. சீக்கிரம் முடி. ஃப்ரீயா இருக்க டைம் இப்பவே வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிடணும், நைட்டு சமையலுக்கு உதவும். ஜெனிஃபர், நீ சாமான் தலைக்கு நேரு, நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். நான் வெங்காயம் தக்காளி வாங்கி வெளியே வச்சுக்கிறேங்க பேக்ல, அதை போய் எடுத்துன்னு வந்து நான் உரிக்கணும் நான், சரியா? அம்மா இல்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா செய்யலாம் அப்படின்லாம் பண்ணாதடி, கடகடன்னு வேலை முடிச்சாதான் அடுத்த வேலை எனக்கு. மா நான் எதுக்கு பொறுமையா செய்ய போறேன், போங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏய் எங்கடி இம்மா நேரம் போய் ஊரை சுத்திட்டு வர? நீ வீட்டுல இல்லாம வீட்டுல வேலை நடந்துட்டு கிடக்குது. உங்க அப்பா உன்னை கேட்டு இருந்தாரு, போ 4 போடு போட போறாரு, போ உன்னை. ஏ வைத்தியச, நீ 2 போடு போட்டாலே தாங்க மாட்டியடி, உங்க அப்பா உன்னை 4 போடு போட போறாராமே, என்னடி கதை? ஏ வசந்தி, எங்க அம்மா ஆல்ரெடி கோவமா இருக்காங்க போல, கொஞ்ச நேரம் உன் திருவாயை கொஞ்சம் மூடு. ஏ நான் இங்க கேள்வி கேட்டு இருக்க, நீ என்ன எனக்கு பதில் சொல்லாம நின்னு இருக்க மரமண்ட? ஏ வைத்தியச, உங்க அம்மா தப்பா சொல்றாங்கடி, நீ மரமண்டை இல்லடி, காஞ்ச மண்டடி. உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன் நானே, வசந்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. என்னம்மா தெரியாத மாதிரியே கேக்குற பாருமா நீ. மா வசந்தி, பின்னாடி அங்க வாட்டர் கேன் இருக்குது பாருமா, அது கொஞ்சம் எடுமா. தோ ஆண்டி, தோ 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 எடுத்து தர, இருங்க இருங்க இருங்க. இப்ப எதுக்குமா என்ன அடிச்ச? நீ இப்ப என்ன பண்ண? நானு எத்தனை முறை சொல்லிருக்கிறேன் நானு, அந்த வசந்தி கூட போகாத சுட்டாதன்ட்டு. கேட்க மாட்டேங்கிறேன் நீ. இங்க ஒண்ணுமே இல்ல, வாட்டர் கேன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எடுமா, பின்னாடி இது பாருமான்றாங்களே, நான் எங்க நிறுத்தி வந்து குடுக்குதுன்னு தெரியலையே. ஆண்டி, வாட்டர் கேன் இருக்கும் நீங்கள, அது நல்லா முழுசா இருக்குமா இல்ல நசுக்கி உடஞ்சு போய் எங்கன்னா மூலையில கடாசி வச்சிருப்பீங்களா? இல்ல, இங்க முழு வாட்டர் கேன் எதுவும் இல்ல, அதனாலதான் நசுக்கி எங்கன்னா மூலையில போட்டு வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறேன். சரிம்மா வசந்தி, இல்லன்னா விட்டுருமா, பரவாயில்ல. ஏய் கொன்ன தொடடி, கொன்ன தொட. ஏய் வைத்தியச, என்னாடி உன் மூஞ்சி இஞ்சி தூண குரங்கு மாதிரி இருக்குது? ஏய் என்னாடி வைத்தியச, நல்லா தானடி இந்த, என்னாடி உன் மூஞ்சி இப்படி வச்சுங்கிற, என்னாடி ஆச்சு? ஐயோ வந்துடுறீ, நம்ம வெளியே போயிடலாம். ஆண்டி, இந்த போன் யாருது? ரொம்ப நேரமா அங்க அடிச்சுன்னு கிடக்குது, போனு சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க போலக்குது, போன் வந்து நேர்க்குது பாருங்க. என்னது போன் வந்து நேர்க்குதா? ஏ வைத்தியஸ், அந்த போன் எடு, யாருன்னு பாப்பா எடு. மா யாரும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டா தான் யாரா இருக்குமா, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. ஏ அந்த போன் எடுடி. ஆண்டி இந்தாங்க போனு, கேளுங்க, யாருன்னு கேளுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஐயோ கண்டிப்பா ஜானுவா தான் இருக்கும் அது. ஹலோ, கால் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்களே. ஹலோ ஹலோ, யாரு? ஏய் யாருடி இந்த நம்பரு? இத்தனை டைம் கால் வந்திருக்கு, 10 டைம் கால் வந்திருக்கு, நான் எடுத்து பேசுனா ஹலோ ஹலோன்னு சொல்றேன், அமைதியாவே இருக்காங்க. மா எனக்கு எப்படிமா தெரியும் யாருன்னுட்டு? ஆண்டி நீங்க கவலையே படாதீங்க, இது யார் நம்பர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்பர் மட்டும் என்கிட்ட கொடுங்க, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ஒரு பேப்பர் எடுத்து இந்த நம்பரை எழுதிக்கோ.